பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதிர்நீச்சல் சீரியலுடைய இயக்குனரான திருச்செல்வத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அவர் யாரு, அவருடைய மனைவி யாரு, அவருடைய குழந்தை யாரு, அவர் எதனால இந்த டைரக்டர் தொழிலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான தெரியாத தகவல்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திருச்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11, 1971 தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. இவர் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. முக்கியமாக திருச்செல்வம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோலங்கள் சீரியல் எடுத்தப்போ பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அந்த சீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். 1533 எபிசோடுகள் பார்த்தீங்கன்னா கோலங்கள் பிரம்மாண்ட ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அதே மாதிரி பெண்கள் மத்தியில் ஒரு சூப்பரான வரவேற்பு கிடைச்ச சீரியல் தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல். இந்த சீரியல் இவர் நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. தொடர் ஜீவானந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அவர் நடிச்சிருந்தாரு. இந்த சீரியல் பெண்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். திருச்செல்வத்துடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா திருச்செல்வம் வேலுசாமி. இவர் தான் இந்த சீரியலுடைய ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர். இந்த சீரியலில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக பார்த்தீங்கன்னா யார் இருந்தாங்க அப்படின்னா மெட்டியோலி சீரியலில் ஆர்த்தி ரோலில் நடிச்சிருக்கிற ஸ்ரீவித்யா தான் இந்த சீரியலுடைய எழுத்தாசிரியராக இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய சீரியல்களுக்கு இவங்க எழுத்தாசிரியராக இருந்திருக்காங்க. முக்கியமாக திருச்செல்வத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது இவங்களுடைய எழுத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். திருச்செல்வம் கூட நிறைய இன்டர்வியூக்களை சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இவங்க என்னோட பாதி தான், ஏன்னா 13 வயசுல நல்லாவே தெரியும், இவங்களோட எழுத்து இல்லாமல் என்னோட சீரியல் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யாவை பயங்கரமாக பாராட்டியிருப்பாங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா திருச்செல்வம், ஸ்ரீவித்யா இவங்க 2 பேர் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க கணவன் மனைவி கிடையாது. திருச்செல்வம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 1992 பாரதி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இவங்க தான் அவங்களுடைய மனைவி பாரதி. இவங்க ஒரு சிவில் இன்ஜினியர். இவங்களுக்கு ஒரு அழகான மகளும் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் பிரியவர்ஷினி. சமீபத்தில் பிரியவர்ஷினி அவங்களுடைய திருமணத்தில் எதிர்நீச்சல் சீரியல் நடிகர்கள் எல்லாருமே கலந்துருந்தாங்க. கலந்து அவங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. திருச்செல்வம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வரக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு. 150 படங்களுக்கும் மலையாள படங்களுக்கும் மேற்பட்ட படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இளையராஜா அவருடைய ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியராக ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் அறிமுகமாக பார்த்தீங்கன்னா மெட்டியோலி சீரியலில் இருக்கிற கோபி, அதாவது திருமுருகன், இவரை நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு மெட்டியோலி சீரியலில். அந்த சீரியலில் வீட்டோட மாப்பிள்ளையே நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து கோலங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பெயர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே அபி, கோபி, தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டருமே பரவலாக பேசப்பட்டுச்சு. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் இவர் தொல்காப்பியர் கேரக்டர் நடிக்கிறதா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் நடித்தது இவருக்கும் நல்ல பேரை கொடுத்தது, சீரியலுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியல் 6 வருடங்கள், அதாவது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1533 எபிசோடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு இவங்க போய் தேவயானி கிட்ட சொல்லும்போது அவங்க இதை மறுத்திருக்காங்க. இல்லை, நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தேவயானி அவங்களுடைய கணவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக இது பரவலாக பேசப்படும், ரொம்ப போல்டாக எழுதியிருக்காரு பெண்களை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னனால தான் தேவியனர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே பயங்கர ஹிட் ஆச்சு. கோலங்கள் சீரியலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த கோலங்கள் சீரியலோட டைட்டில் சாங் கோலங்கள் கோலங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த டைட்டில் சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச டி இமான் அவர்கள் தான் அதை மியூசிக்கும் பண்ணியிருந்தாரு. இந்த கோலங்கள் சீரியலுக்காக பார்த்தீங்கன்னா திருச்செல்வம் எக்கச்சக்க அவார்டு வாங்கி குவிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கலைஞர் அவர்கள் அவரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு கண்டிப்பாக நம்ம அவார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய மேடைகளில் அவார்டும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களுக்கு பர்சனலாக பிடிச்ச சீரியல் கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செல்வம் சமீப இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. கலைஞருக்கு மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. திருச்செல்வம் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் என்னை கூப்பிட்டு இந்த சீரியலை பார்த்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க, நான் கூட இதை பார்த்தா வள்ளி அப்படிங்கிற மாதிரி படம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெண்களை மையமாக வச்சு சூப்பராக கதை எழுதியிருக்கீங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் திருச்செல்வமும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கதையை கேட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, இதுலேயும் நீங்கள் பெண்களை மயமாக வச்சு எழுதியிருக்கீங்க, எனக்கான ஸ்டோரி இது கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருச்செல்வமும் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் நடித்த ஆதி குணசேகரன், அதாவது மாரிமுத்து அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அப்பவும் கூட ரஜினி அவர்கள் மாரிமுத்து கிட்ட பேசியிருக்காரு, இந்த திருச்செல்வம் சூப்பராக சீரியல் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கோலங்கள் எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி எதிர்நீச்சல் சீரியலும் ரொம்ப ஹிட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து அவர்கள்கிட்ட ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறதா மாரிமுத்து அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய சீரியல் எடுத்திருக்காரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு.
கலைஞர் டிவியில் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சீரியல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக திருச்செல்வம் கலைஞர் டிவியில் அந்த சீரியல் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து சித்திரம் பேசுதடி, கைராசி குடும்பம் அப்படிங்கிற சீரியல்லாம் ஜெயா டிவியில் இவர் எடுத்திருந்தாரு. முக்கியமாக நம்ம திருச்செல்வமும் ஸ்ரீவித்யாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்காகவே வல்லமை தாராயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. யூடியூப்காகவே அவங்க ஒரு சீரியல் மாதிரி அதில் எடுத்து அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ திருச்செல்வத்துக்கிட்ட எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு, அதே மாதிரி நிறைய பாராட்டுகளும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்கள் சீரியலை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் வீட்டில் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த சீரியலில் வர பெண்கள் மாதிரியே எங்கள் வீட்டு பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே கேஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. முக்கியமாக நிறைய பேர் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் பெண்களை ரொம்பவே போல்டாக காமிக்கிறீங்க, மற்ற சீரியல்கள் மாதிரி இல்லாமல் உங்களுடைய சீரியல் வெற்றி அடைய காரணம் அது மட்டும்தான். நீங்கள் எல்லாமே ஒளிமுறை இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறீங்க, ரொம்ப யதார்த்தமான சீரியல் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருச்செல்வத்தை பாராட்டிட்டு வராங்க. நாங்களும் கூட எங்களுடைய சேனல் சார்பாக திருச்செல்வம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கோலங்கள் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பரவலாக போயிட்டுருக்கு. ஆமாம், திருச்செல்வம் அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கோலங்கள் 2 எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதாவும் சொல்லியிருக்காரு. திருச்செல்வம் இந்த சீரியலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூக்கள் கொடுக்கும்போது இந்த ஃபேன்ஸோடைய அன்பு எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இந்த சீரியல் நடித்த ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க, அவங்க நடித்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இந்த சீரியல் மூலிமா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி என்னோட ஆசையும். அவங்க இந்த சீரியலுக்கு அப்புறமா நிறைய படங்களும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சீரியல் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருச்செல்வம் சொல்லியிருந்தாரு. முக்கியமாக நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு இவருக்கு பரிசுகள் அனுப்புறது, இவருடைய ஃபேன்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணி அங்கே நடித்தவங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டு ஃபேன்ஸ் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் மக்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன், அதில் எந்த சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செல்வம் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய சீரியல் வெற்றி அடையிறதுக்கான காரணங்கள் அவங்களுடைய நடிப்பு தான். என்னுடைய சீரியலில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்பவே சிறப்பான விதத்தில் நடிப்பாங்க. முக்கியமாக பெண்கள் எந்த மாதிரி லைன் சொன்னாலுமே அவங்க ரொம்ப போல்டாக எடுத்து யதார்த்தமாக நடிப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பொதுவாக எல்லா சீரியல்லையுமே பெண்களை அழுகிற மாதிரி காமிப்பாங்க, வீட்டில் அடிமையாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி எடுக்கிற சீரியல் சுத்தமாக பிடிக்காது. பெண்கள் போல்டாக இருக்கணும், அவங்க தான் ஆண்களுடைய பலமே அப்படின்னு சொல்லிட்டு திருச்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு திருச்செல்வம் அவர்கள் எடுத்த எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? கோலங்களா இல்லை எதிர்நீச்சலா? எந்த கதாபாத்திரம் பிடிக்கும்? கோலங்களில் வர கதாபாத்திரமா இல்லை எதிர்நீச்சல் நடிக்கிற இந்த கதாபாத்திரம் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த கதாபாத்திரத்துடைய பெயர்களை பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ எதிர்நீச்சல் சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, எதை மாற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை கூட மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்ததாக எந்த சீரியல் நடிகர் இல்லை சினிமா நடிகருடைய பயோகிராஃபி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவாக நீங்கள் சொல்கிற அந்த பெயர்களுடைய கதாபாத்திரம், அந்த பெயர்களுடைய பயோகிராஃபியை நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், பொதுவாக இந்த மாதிரி வீடியோவில் ஒரு கேள்வி கேட்போம், இந்த வீடியோலையும் ஒரு கேள்வி கேட்குறோம். எதிர்நீச்சல் சீரியலில் நம்ம ஜனனிக்கு பேரா நடிக்கிற அவருடைய பெயர் என்ன? சீரியல் ரோலுடைய பெயர் என்ன? தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஒரு ஹார்ட் தரோம். தேங்க்யூ.